வணக்கம். அரசியல் கொலைகளால் தலை குனியும் தமிழ்நாடு. செங்கல்பட்டு மாவட்டத்துல அரசியல் பகை காரணமா பாமக கட்சியை சேர்ந்த ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்படும் சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிக்கிட்டே இருக்கு. அரசியல்ல போட்டி போட்டு வெல்ல முடியாதுன்னு பயம் வந்த பின்னாடி இந்த திமுக அரசு கூலிப்படைகளை ஏவி மாற்றுக் கட்சியினர்களை கொன்று குவித்து வராங்க. இது போல அரசியல் காரணங்களுக்காக அதிகரிச்சுட்டு வரும் கொலைகளை கட்டுப்படுத்த வேண்டியது ஒரு அரசின் கடமை அல்லவா? என்ன செய்து கொண்டிருக்கிறது இந்த திமுக அரசு? இது பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போ தமிழ்நாட்டுல நடந்த அரசியல் கொலைகளின் பட்டியல் கொஞ்சம் பார்க்கலாம். 90s கிட்ஸ்க்கு கூட இதெல்லாம் தெரியுமான்னு தெரியல. 2K கிட்ஸ் இதெல்லாம் நீங்க முதல்ல தெரிஞ்சிருக்கணும். முதல் முறையா ஓட்டு போடுற நாம இதெல்லாம் தெரியாம ஒரு தப்பான கட்சியை தேர்ந்தெடுத்துடக் கூடாது. சினிமா கவர்ச்சியை பார்த்து மயங்கிடக்கூடாது. அரசியல் பணபலத்தை பார்த்து பயப்படாமலும் தெளிவா நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும். அதுக்காக இந்த தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ பாருங்க. தமிழ்நாட்டுல அரசியல் கொலைகளுக்கான பட்டியலை எடுத்தா அதில் தோழர் லீலாவதியோட கொலைதான் முக்கியமா இருக்கு. 1997ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி திமுக ஆட்சியின் போது மதுரையில நடந்த சம்பவம் தான் இது. மார்க்சிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் லீலாவதி தன்னோட கணவருடன் மல்லிகை பொருள் வாங்குவதற்காக சென்ற போது நடு ரோட்ல அவரை துண்டு துண்டா வெட்டி போட்டாங்க. கொன்னது யாருன்னு தெரியுங்களா? திமுக காரங்க தான். உள்ளாட்சி தேர்தலில் நடந்த போட்டி காரணமா இந்த கொலை சம்பவம் நடந்திருக்கு. தோழர் லீலாவதியின் ரத்தத்தின் மேலதான் மார்க்சிஸ்ட் கட்சியின் திமுக சிவப்பு கம்பளம் விரிச்சிருக்கு. ஸ்டாலினோட மகன் உதயநிதி மாமன்னன்னு ஒரு படம் நடிச்சார்ல, அந்த படத்துல கீர்த்தி சுரேஷுக்கு பேர் என்னன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? தெரியலனா இந்த வீடியோவை கடைசி வர பாருங்க. கடைசியில நானே சொல்றேன். சுப்பிரமணியபுரம் படத்துல இன்டர்வல் பிளாக்ல ஒரு மர்டர் நடக்கும். அதே மாதிரி ஒரு சம்பவம் 2003ஆம் ஆண்டு மதுரையில நடந்துச்சு. அதிகாலையில வாக்கிங் போயிட்டு இருந்த முன்னாள் அமைச்சர் தா கிருஷ்ணன் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுச்சு. கொலை செஞ்சது வேற கட்சிக்காரங்கலாம் இல்ல, அதுவும் திமுக கட்சிக்காரங்க தான். அதுலயும் யாரு முக்கிய குற்றவாளியா கைது செய்யப்பட்டாங்க தெரியுமா? அப்போ முதல்வரா இருந்த கருணாநிதியோட மகன் மு.க. அழகிரி தான். அதாவது இப்போ முதல்வரா இருக்கிற ஸ்டாலினோட அண்ணன் தான். இப்போ ஸ்டாலினோட ஆட்சியிலையும் இது மாதிரியான அரசியல் கொலைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் அவர் வீட்டு வாசல்ல வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டாரு. இப்பவும் இந்த கொலை வழக்கின் மர்மம் தீர்ந்தபாடில்ல. ஒரு பட்டியலின அரசியல் தலைவர் தேசிய கட்சியின் மாநில தலைவர்னு முக்கிய பொறுப்புல இருந்த ஒரு தலைவருக்கே பாதுகாப்பில்லாத நிலைமைதான் இருக்கு. இதே போல திருநெல்வேலி மாவட்டத்துல 2024ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரு. இந்த வழக்குல குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்ல இந்த ஸ்டாலின் அரசின் காவல்துறை. அதே திருநெல்வேலி மாவட்டத்துல 2024ஆம் ஆண்டு மே 20ஆம் தேதி பசுபதி பாண்டியன் ஆதரவாளர் தீபக் ராஜா என்பவர் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. சேலத்துல 2024ஆம் ஆண்டு ஜூலை 3ஆம் தேதி அதிமுக பிரமுகரும் மாநகராட்சி மண்டல குழு முன்னாள் தலைவருமான சண்முகம் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. அதே ஜூலை மாதம் 28ஆம் தேதி ஒரே நாள்ல 2 அரசியல் கொலைகள் நடந்துச்சு. சிவகங்கையில பாஜக நிர்வாகி, கடலூர்ல அதிமுக நிர்வாகின்னு ஒரே நாள்ல 2 கொலைகள் நடந்துச்சு. சிவகங்கையில 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அதிமுக கிளை செயலாளர் கணேசன் என்பவர் கொலை செய்யப்பட்டாரு. தூத்துக்குடி மாவட்டத்துல 2025ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி அதிமுக நிர்வாகி முத்து பாலகிருஷ்ணன் என்பவர் கொலை செய்யப்பட்டாரு. இப்படி ஏராளமான அரசியல் படுகொலைகள் திமுக ஆட்சியில நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் இந்த ஸ்டாலின் அரசு திணறி வருது. ஆனா ஒவ்வொரு டைம் புது படம் ரிலீஸ் ஆகுறப்பெல்லாம் குடும்பமா படம் பார்த்துட்டு ரிவ்யூ மட்டும் சொல்லிட்டு இருக்காரு. படம்னு சொன்னப்பதான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. உங்ககிட்ட கேட்டிருந்தேன்ல, மாமன்னன் படத்துல கீர்த்தி சுரேஷோட பேர் என்னன்னு கேட்டிருந்தேன்ல. திமுக காரங்களால வெட்டி கொலை செய்யப்பட்டாங்களே தோழர் லீலாவதி, அவங்க பேரை தான் அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் கேரக்டருக்கு வச்சிருப்பாங்க. திமுக தொண்டர்களோட உழைப்புல எல்லாம் வளர்ந்த கட்சியே இல்ல. கூலிப்படையை ஏவி மாற்று கட்சியினரையும் சொந்த கட்சிக்காரங்களையும் கொலை செஞ்சு அவங்க ரத்தத்துல தான் அந்த ஆட்சியே நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியா மாத்தினதுனால இந்த ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டால
தமிழ்நாடே இன்னைக்கு தலை குனிஞ்சு நிக்குது.